ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1717வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் 807வது பாசுரம், அதாவது 9ஆம் பத்தின் முதல் திருமொழியின் 7வது பாசுரம் என்று நாம் இணைந்து அனுபவிக்க இருப்பது. இந்த முதல் திருமொழி 10 பாசுரங்களும் கிருஷ்ண பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்களுள் ஒன்றான திருக்கண்ணங்குடியை மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாசுரங்களாகும். அரக்கர் உள்ளம் கொண்ட அரச இனத்தை வென்றபடியை சென்ற பாசுரத்திலே பாசுரமிட்டார். பரசுராமனாய் அவதரித்து அரக்கர் உள்ளம் கொண்ட செருக்கு கொண்ட சத்திரிய வம்சங்கள் 21 தலைமுறையை தம் கோடாரிப்படையால் அறுத்து தள்ளிய பரசுராமன் அவருடைய பரசுராம அவதாரத்தை பற்றி சென்ற பாசுரத்திலே முன்பாசுரத்திலே கூறினார் திருமங்கையாழ்வார். இந்த பாடலிலே கைவிஞ்சி பேராற்றல் உடையவனாய் தலைகள் 10 படைத்தவனை இராவணனை வென்று ராமபிரான் உலகை காத்த செயலை ஏத்துகிறார். ராவணனை முடித்த வீரன் இவன் என்று இந்த பாசுரத்திலே கூறுகிறார் ஆழ்வார். வானுளார் அவரை வலிமையால் நலியும் மறிகடல் இலங்கையர் கோனை. வானுளார் அவரை வலிமையால் நலியும் மறிகடல் இலங்கையர் கோனை. பானுநேர் சரத்தால் பனங்கனி போல பருமுடி உதிர. பானுநேர் சரத்தால் பனங்கனி போல பருமுடி உதிர வில்வளைத்தோன். காணுலாம் மயிலின் கணங்கள் நின்றாட கணமுகில் முரசம் நின்று அதிர. தேனூலாம் வரிவண்டு இன்னிசை முரலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. அந்த திருக்கண்ணங்குடியில் நிற்பவன் ராமபிரான். இலங்கையர்கோன் ராவணனை அழித்த ராமபிரான். அந்த தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து அவர்களுக்கு துன்பப்படுத்தி கொண்டிருந்த வலிமையுடைய ராவணனை வென்ற ராமபிரான். அவன் எப்படி கொன்றான்? கதிரவன் வானுநேர் சரத்தால், சூரிய கதிர்கள் போன்ற சரங்களாலே பனங்கனி எப்படி உதிருமோ அதுபோல வில் வளைத்து அவனை அழித்தான் ராமபிரான் என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. வானுளார் அவரை வலிமையால் நலியும் மறிகடல் இலங்கையார் கோனை. பானுநேர் சரத்தால் பனங்கனி போல பருமுடி உதிர வில் வளைத்தோன். காணுலாம் மயிலின் கணங்கள் நின்றாட கணமுகில் முரசம் நின்றதிர. தேனூலாம் வரிவண்டு இன்னிசை முரலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்று கூறுகிறார். 12 அடிகள் திருக்கண்ணங்குடியினுடைய செழிப்பினை பற்றி கூறுகிறது. அங்கே நீர்வளம் நிலவளம் நிறைந்திருக்கிறது. அங்கே மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. அந்த முகில்கள் மேகங்கள் முரசங்கள் போல் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை பார்த்த வண்டுகள் அந்த தேனை குடித்த அந்த மது மயக்கத்தாலே தென்னாவென்று இன்னிசை பாடுகின்றன. அப்படிப்பட்ட திருக்கண்ணங்குடியுள் ராமபிரான் நிற்கிறான் என்கிறார். வானுளார் அவரை வலிமையால் நலியும் மறிகடல் இலங்கையர் கோனை. பானுநேர் சரத்தால் பனங்கனி போல பருமுடி உதிர வில்வளைத்தோன். காணுலாம் மயிலின் கணங்கள் நின்று ஆட கணமுகில் முரசம் நின்றதிர. தேனுலாம் வரிவண்டு இன்னிசை முரலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. தனது மிடுக்கினால் தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த இலங்கையில் உள்ளவர்களுக்கு அரசனான ராவணனுடைய பெரிய தலைகள் பனம்பழம் போல் அற்று விழும்படியாக சூரியனை போன்ற சூரிய கதிர்களை போன்ற அம்புகளை தொடுத்த வில்லை வளைத்த பெருமான். காட்டிலே உலவும் மயில் கூட்டங்கள் கூத்தாடவும் திரண்ட மேகங்கள் முரசுவாத்தியம் போல் முழங்கவும் தேனில் திரியும் வண்டுகள் இனிய இசை பாடவும் பெற்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றான் என்கிறார் இந்த பாசுரத்திலே. நீண்ட நாட்கள் அருந்தவம் புரிந்து மானிடரை தவிர்த்து மற்ற யாவராலும் தனக்கு சாவு நேரிடாமல் இருக்க வரம் பெற்று அந்த வரபலத்தாலும் புஜபலத்தாலும் இந்திரன் முதலிய அஷ்டதிப்பாலர்களையும் வென்று அவர்களது செல்வம் அனைத்தையும் கொள்ளை கொண்டு அவர்களை ஓரிடத்தில் குடியிருக்க ஒட்டாமல் நலிந்து அவர்கள் மனதில் பெருந்தீயை மூட்டி குபேரன் குடியிருந்த
இலங்கையில் அவனை அடித்து ஓட்டி தான் குடிபுகுந்து அவனிடமிருந்த புஷ்பக விமானத்தை பறித்து கொண்டு மகரிஷிகளுக்கும் சாது ஜனங்களுக்கும் பல வகை தீங்குகளை விளைவித்து கொண்டு கிடந்த ராவணனை போர்க்களத்தில் பொன்முடிகள் 10ஐயும் பனங்கணிகளைப் போல அறுத்து தள்ளி யமபுரிக்கு அனுப்பின பெருமான் உறையுமிடம் திருக்கண்ணங்குடி. பனங்கனி போல என்ற உவமை முடி உதிர்த்த எளிமையை காட்டுவதற்காகவே. லேசாக தட்டினால் போதும் பனம்பழங்கள் விழுந்துவிடும். அதுபோல இவனுடைய ராவணனுடைய முடிகளெல்லாம் உதிர்ந்தனவாம். இந்த தலத்திலே மயில்கள் நாட்டியமாடவும், மேகங்கள் வாத்தியம் போல் முழங்கவும், வண்டுகள் கழித்து இசை பாடவுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். இனி இந்த ராவணன் நெடுநாள் தவம் செறிந்தான். தவம் செறிந்து செய்து தேவர்களிடம் வரங்கள் பெற்றான். என்னவென்று, தன்னை தேவர்களால் அழிக்க முடியாதிருக்க வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளாலும் எல்லா தெய்வங்களாலும் தான் கொல்லப்படக்கூடாது என்று வரங்கள் வாங்கியவன் மனிதர்களை மட்டும் விட்டுவிட்டான். மனிதர்களால் நம்மை என்ன செய்ய முடியும் என்ற அலட்சிய காரணத்தினாலே. அதனால்தான் ராமபிரான், நாராயணன் ராமபிரானாய் ஒரு மானிடனாய் வந்து ராவணனை வதம் செய்தான் என்பதுதான் சரித்திரம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். வானுளாரவரை வலிமையால் நலியும் மரிகடல் இலங்கையார் கோனை, வானுநேர் சரத்தால் பனங்கனி போல பருமுடி உதிரவில் வளைத்தோன். தன் வலிமையாலே உலகிற்கு காவல்காரராக அமர்த்தப்பட்ட இந்திரன் முதலியோரையும் துன்புறுத்துபவனாய், அலைகள் ஒன்றோடொன்று மோதி எழுகின்ற கடலை அகழியாக உடைய இலங்கையை நடத்துபவனாய் இருக்கின்ற ராவணனை சூரிய கதிர்கள் போன்ற கூரிய அம்புகளாலே தேவர்கள் அருளிய வரங்களின் வலிமையால் பூண்கட்டப்பட்டன போன்ற வலிமையை உரிய முடிகள், அந்த வலிமையான முடிகள் பனம்பழம் போல் உதிரும்படி வில்லை வளைத்தவன் ராமபிரான். வானுளாரவரை வலிமையால் நலியும் அரிகடல் இலங்கையார் கோனை, வானுநேர் சரத்தால் பனங்கனி போல பரு முடி உதிர வில்வளைத்தோன். காணுலாம் மயிலின் கணங்கள் நின்றாட, கணமுகில் முரசம் நின்றதிர, தேனுலாம் வடிவண்டு இன்னிசை முரலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. காட்டிலே தெரியக்கூடிய மயில்களின் கூட்டம் ஆட, திரண்ட மேகங்கள் முரசு முதலிய இசைக்கருவிகள் போல் ஒலிக்க, தேனுண்டு கழித்த வண்டுகள் இனிய இசையை தென்னாதெனாவென பாடி கொண்டிருக்கின்ற திருக்கண்ணங்குடி ராவணனோடு போரிட்டதனால் ஏற்பட்ட களைப்பு நீங்கும்படியாக ஆடல் கெண்டும் பாடல் கேட்டும் ராமபிரான் பொழுதுபோக்கி இருக்கத்தக்க திருத்தலமாயிற்று என்று நயம்பட உரை செய்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. ராவணனை அழித்த பின் இங்கே ராமபிரான் இருந்தானாம். அவனை மகிழ்விப்பதற்காக அங்க காட்டிலே திரியக்கூடிய மயில்களின் கூட்டம் ஆடுகிறது. திரண்ட மேகங்கள் முரசு போல ஒலிக்கின்றது. அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய தேனை உண்டு கழித்த வண்டுகள் இனிய இசையை தென்னாதெனாவென பாடி ராமபிரானுடைய களைப்பை நீக்கும்படி செய்கின்றனவாம். எவ்வளவு ஒரு அழகான நயம் பாருங்கள். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். வானுளாரவரை வலிமையால் நலியும் மரிகடல் இலங்கையார் கோனை, வானுநேர் சரத்தால் பனங்கனி போல பருமுடி உதிர வில்வளைத்தோன். காணுலாம் மயிலின் கணங்கள் நின்றாட, கணமுகில் முரசம் நின்றதிர, தேனூலாம் வரிவண்டு இன்னிசை முரலும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணங்குடி எம்பெருமான் லோகநாத பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி
திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.